அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி சந்திப்பில் நடைபெற்று வர வேலையை தான். ஏற்கனவே லாஸ்ட்டாக 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த அப்டேட் போட்டோம். இவ்வளோ அவசரமாக இந்த அப்டேட் போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பணிகள் வந்து நடைபெற தொடங்கிருச்சு. ரொம்ப தீவிரமாக வேலையை பார்க்க தயாராகிட்டாங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 3 வருஷமாக ஊசலாடிக்கிட்டு இருந்த திருவள்ளுவர் ஈரோடுக்கு மேம்பால பிரச்சனை வந்து ஓஞ்சி போச்சு. இப்போ வந்து லைன் வந்து ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து OHC வயர் இழுக்கிற பணிகளை நடைபெற்று வந்திருக்கு. அதை தொடர்ந்து சுவிட்ச் லைனை மாற்றுற பணிகளும் வந்து தயாராகிட்டாங்க. ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா 2 ரயில்களை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஒரு ரயில் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் திருநெல்வேலி, இது நம்மளோட செந்தூர் எக்ஸ்பிரஸோடைய ரேக்கு தான் பேசஞ்சராக வரும். ஸோ அந்த ரேக்கை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அதனால் அந்த காலையில் அங்கேருந்து வர்ற டைமும் இங்கேருந்து 4:30க்கு புறப்படும் இல்லைங்களா, திருநெல்வேலி திருச்செந்தூர், அந்த ரயிலும் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலே இங்கே பிளாட்பாரத்தை வந்து நிற்கும். ஸோ அதனால் இதை திருச்செந்தூர்லேயே நிறுத்திட்டாங்க. அடுத்த ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா செங்கோட்டையிலேருந்து திருநெல்வேலிக்கு வர்ற அந்த 12:20 வந்து சேரும் அந்த வண்டி, மதியானம் மட்டும். அந்த ரேக்கு வந்து தான் திருப்பி 1:40க்கு செங்கோட்டையை நோக்கி போகும். ஸோ அந்த வண்டியை சேரன் மகாதேவியோடு நிறுத்திட்டாங்க. ஸோ இதனால் இந்த பணிகளுக்கு எந்த இடையூறு இல்லாமல் வேகமாக நடைபெறதுக்கான வாய்ப்பு, டைம் வந்து கிடச்சிருக்கு. பணிகள் ரொம்ப தீவிரமாக நடைபெற தொடங்கிருச்சு நண்பர்களே. நிச்சயமாக நம்மளுடைய அடுத்த அப்டேட்டில் இதோட கனெக்டிங் ஒர்க்கே நம்மளால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அதனால தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சீக்கிரத்திலே இந்த பணிகள் முடிவு பெற்று சீக்கிரமாக 6வது பிளாட்ஃபார்மும் பயன்பாட்டுக்கு வந்து திருநெல்வேலி சந்திப்போட நெருக்கடியை தவிர்க்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.